வணக்கம். என் பேர் செந்தில்குமார். நான் இன்ஜினியர். புதுக்கோட்டையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வரியினுடைய தாக்கத்தினால 28% கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி வரியினுடைய தாக்கத்தினால பொதுமக்கள் மட்டும் இல்லை, கட்டுநர்களும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானோம். இன்ஜினியர் மட்டும் பில்டர்ஸ் எல்லாமே மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி ஒரு 12% இருந்துச்சு. அப்போ அதாவது நம்மளுடைய தேசத்தினுடைய 4வது தூண் சொல்லக்கூடிய இந்த கட்டுனர் அமைப்பு, இந்த பில்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து அது அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தோம். இதனால் கட்டுனர் தொழிலும் சரி நிறைய பாதிப்புக்குள்ளாக இருந்துச்சு. பில்டர்ஸ் மட்டும் இல்லை, நிறுவனங்களும் கட்டுனர் சார்ந்த நிறுவனங்கள் மூலப்பொருள்களுடைய விலையேற்றத்தினால நிறைய பாதிப்புக்குள்ளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 18%, இந்த 28%லேருந்து மத்திய அரசு 18% அந்த வரியை குறைச்சிருக்காங்க. இதன் மூலியமாக பொதுமக்கள் மட்டும் அல்ல, இன்ஜினியர்ஸும் சரி நிறுவனங்களும் சரி நல்ல முறையில் பயன்பாட்டிற்கு வரும். இதன் மூலயமா கட்டடங்கள் அதிகமாகும். கட்டிடங்கள் கட்டுவதற்கு மக்கள் முன் வருவாங்க. இதற்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்ஜினியர் ஹரிகரன் பேசுகிறேன். அதாவது இப்போ ஜிஎஸ்டி 28%லேருந்து 18% ஆக்கியிருக்காங்க. இந்த 8 வருஷ காலத்தில் 28% இந்த ஜிஎஸ்டினால மக்களும் சரி, இன்ஜினியர்ஸும் சரி, பில்டர்ஸும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அதாவது சிமெண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 400ரூபாலேருந்து 450 ரூபா வரையும் இருந்துச்சு. அதனால் கட்டுமான துறையிலே ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த 18% ஆக்கினனால மக்களுக்கும் நல்லா பயனுள்ளதாக இருக்கும், இன்ஜினியர்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதனால் அதிகமான வீடுகள் இதாகும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் 5%, ஸ்டேட் கவர்மெண்ட் 5% குறைச்சிருக்காங்க. இதனால் தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறோம். இப்போ சிமெண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 ரூபா வரையும் மூட்டைக்கு குறைஞ்சிருக்கு. இதுக்காண்டி கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். 8 வருஷங்கிறது ஒரு தாமதம் நினைக்கிறீங்களா? 8 ஆண்டுகள் ஜிஎஸ்டினால இது ஒரு தாமதம்? ஆமாம், ரொம்ப தாமதம்னு நினைக்கிறேன். ஏன்னா 8 வருஷங்கிறது ரொம்ப லாங்கான பீரியடு. அதனால் நிறைய விலைவாசி ஏறிச்சு. நிறையா நடுத்தர மக்களும் வீடு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த விலை உயரத்தினால இந்த விலை இப்போ கம்மியாக இருக்கிறனால மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் மாதிரி இன்ஜினியர்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும். சிமெண்ட்டுக்கு மட்டும் கட்டுமான பொருளில் சிமெண்ட் மட்டும் விலை குறைப்பு, இந்த ஜிஎஸ்டியோட விலை கம்மியாக இருக்குது. சிமெண்ட் எவ்வளோ தூரம் எப்படி தீர்மானிக்குது? ஆக்சுவலாக ஒரு கட்டுமானம், ஒரு கட்டடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 30%, அதாவது 20லேருந்து 30% சிமெண்ட் தான் ஒரு கட்டடத்தை தீர்மானிக்குது. அப்படிங்கும்போது அந்த சிமெண்டோட ரேட்டு இப்போ குறைஞ்சது கட்டிடத்துறைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.